Godrej Money Investor Awareness Conclave April 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷுக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதி சாலையில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் சகோதரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளும் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போட்டோலாம் கிடையாது, போட்டோ எல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 20 நாட்களா 120 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியா போய் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சி சின்னத்திலையும் வாக்கு கேட்டுட்டு இன்னைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களை உதயசூரிய சின்னத்துல நீங்க வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன், ஆனா நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா? வெற்றி உறுதியா? சோழிங்கநல்லூர் வெற்றி உறுதியா? திரு அரவிந்த் ரமேஷ் வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல போன முறை அண்ணன் அவர்களை கிட்டத்தட்ட 36,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சோம். இந்த முறை நம்முடைய டார்கெட் குறைஞ்சது 1 லட்சமா? செஞ்சு காட்டிடுவீங்களா? சரி பாப்பா. நான் அரவிந்த் ரமேஷ் அவர்களை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன். தேவையில்ல, உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். இந்த தொகுதியுடைய ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு வாக்காளரையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். தேர்தல் மட்டும் உங்களை வந்து பார்க்கிறவர், மக்களை வந்து பார்க்கிறவர் கிடையாது. அவர் வருடம் முழுக்க உங்களோட பயணிக்கக்கூடியவர். உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சி அத்தனையிலும் பங்கேற்று உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவணும்னு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைக்கக்கூடியவர், களத்தில் நிற்கக்கூடியவர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். என்கிட்டயா இருந்தாலும் தலைவர்கிட்டையும் உரிமையோட பேசி இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் கோரிக்கை, அதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கறத அந்த ட்ரிக்கு தெரிஞ்சவர் தான் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். என்ன அடிக்கடி இந்த பகுதிக்கு வர வச்சு இந்த பகுதியிலேயே பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இந்த கடைசி 1 வருஷத்துல மட்டும் பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். எனவே அரவிந்த் ரமேஷ் அவர்களை உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? இந்த 5 வருஷம் ஒரு உரிமையோட கேட்கறேன்ல, மீண்டும் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு ஏன் உரிமையோட கேட்கறோம்னா, இந்த பகுதிக்கு அவ்வளவு திட்டங்களை அவ்வளவு வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்துருக்கிறார். என்னென்ன பண்ணிருக்கிறோம்? உதாரணத்திற்கு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்காட்ட விரும்புறேன். 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பெரும்பாக்கத்துல சப் அர்பன் ஹாஸ்பிட்டல் அரசு புறநகர் மருத்துவமனை யார் கொண்டு வந்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உழைப்பு. 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பெரும்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், செம்மஞ்சேரி பகுதியில மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனா அது யாருடைய முயற்சி? அண்ணன் அரவிந்த் ரமேஷோடைய முயற்சி. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பள்ளிக்கரை அணை ஏரி பகுதியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு இன்னைக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 1338 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மண்டலங்கள்ல மழைநீர் வடிகால் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த 2 மண்டலங்கள்ல 1283 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வழங்கல் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட பாலம் நம்முடைய திராவிட மாடல் அரசு கட்டி கொடுத்திருக்கு. பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் ரோடு OMR ECR இணைப்பு சாலையில, KK சாலை, செம்மொழி சாலையில இன்னைக்கு பெரும் மூடு மழை நீர் கால்வாய் பணி நடந்துட்டு இருக்கு. 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி, மெட்ரோ ட்ரெயின் பணிகள், இப்படி பல்வேறு பணிகளை நடத்தி கொடுத்திருக்கிறோம். கண்ணகி நகர், எழில்நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் ஆகிய இடங்கள்ல பூங்காக்கள், பார்க்கு, விளையாட்டு திடல், நூலகம், சமுதாய நலக்கூடம், சின்டெக்ஸ் டேக் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். சோழிங்கநல்லூர் செம்மொழி சாலை, பெருங்குடி, துரைப்பாக்கம் பகுதிகளில் சுங்கச்சாவடிகள், டோல் பூத்து அகற்றப்பட்டிருக்கு. இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறோம். செஞ்சு கொடுப்பீங்களா?
இந்த தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை, பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணி கொடுத்தோமா? போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்கிறோம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். அரசு பள்ளியில குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்போ சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியில் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.